தர்மருக்கு தன்னோட ஆட்சி காலத்துல நாட்டு மக்கள் ரொம்ப செழிப்பா இருக்கிறதா ஒரு தலைகணம் தோன்றுச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீகிருஷ்ணர் தர்மரை ஒரு நாட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. போன இடத்துல ரெண்டு பேருக்கும் தண்ணி தாகம் எடுக்குது. அங்க ஒரு வீட்டுல இருக்க பெண்மணி கிட்ட தண்ணி கேட்க அவங்க தங்க குவளையில தண்ணி கொண்டு வந்து குடுக்கறாங்க. ரெண்டு பேரும் குடிச்சிட்டு அதை திரும்பி தரும்போது அதை தூக்கி எரிஞ்சிடுறாங்க அந்த பெண்மணி. இதை பார்த்துட்டு இருந்த தர்மருக்கும் பயங்கர அதிர்ச்சி. தர்மரே அதை திரும்பி எடுத்துட்டு வந்து கொடுத்தும் அதை ஏற்க மறுத்துட்டாங்க அந்த பெண்மணி. இந்த நாட்டு மக்களே இவ்வளவு செல்வ செழிப்போட இருக்கும்போது இந்த நாட்டோட ராஜா எப்படி இருப்பாங்கன்னு தர்மருக்கு ஆர்வம் அதிகமாச்சு. ரெண்டு பேரும் அரசரை பார்க்க போறாங்க. கிருஷ்ணர் தர்மரை பத்தி அந்த ராஜா கிட்ட சொல்லும் போது அதை கேக்குறதுக்கு அவர் பெருசா ஆர்வம் காட்டல. தர்மர் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. இதனால தர்மருக்கு மேலும் அதிர்ச்சி. அதுக்கான காரணத்தை கிருஷ்ணர் கேட்கும் போது, என்னுடைய நாட்டு மக்கள் நல்லா உழைக்கிறாங்க, அதனால தானமோ தர்மமோ தேவைப்படல. ஆனா இந்த அரசர் அவரோட நாட்டு மக்களை தானம் வாங்குற அளவுக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் தர்மரோட தலைகணம் சுக்கு நூறா உடைஞ்சது.